இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் முடிவுக்கு வந்துள்ளது. பெஹல்காமில் கொல்லப்பட்ட அந்த 26 பேருக்கான நீதியை ஏற்கனவே இந்தியா நிலைநாட்டி விட்டது. சத்தமே இல்லாமல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் தொலைபேசியிலேயே அழைத்து 2 நாட்டு உயரதிகாரிகிட்ட முக்கியத்துவமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. சீனாவுடைய வல்லாதிக்கத்தை கட்டுப்படுத்தும் விதமாக கூட அமெரிக்கா இதில் ஈடுபட்டிருக்கலாம். டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு தகவலோடு தான் இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன். அதாவது கடந்த 7ஆம் தேதி தொடங்கி இன்று தேதி 10 கடந்த 4 நாட்களாக நடைபெற்று வந்த இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் முடிவுக்கு வந்துள்ளது. இது எப்படி ஆரம்பிச்சது, என்னென்னலாம் நடந்தது, எப்படி முடிவுக்கு வந்தது, இது பற்றி ஒரு விரிவான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. கடந்த மாதம் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பெஹல்காம் என்ற இடத்துல சுற்றுலா பயணிகள் மேலே தீவிரவாதிகள் கொடூரமான தாக்குதல் நடத்துகிறாங்க. அதில் மொத்தம் 26 பேர் கொல்லப்படுறாங்க. ஒட்டுமொத்த நாடையும் இந்த விஷயம் உலுக்கி எடுத்துடுச்சு. இதற்கு இந்தியா என்ன எதிர்வினை ஆற்றப்போகுது அப்படின்னு நினைக்கும் போது கடந்த 7ஆம் தேதி நள்ளிரவு 1 மணிக்கு இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் மேலேயும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மேலேயும் அங்கே இருக்கிற தீவிரவாத நிலைகள் மேலே இந்தியா தாக்குதல் நடத்துது. மொத்தம் 9 இடங்களில் தாக்குதல் நடந்தது. இதில் 100க்கும் மேற்பட்டது கொல்லப்பட்டதா, அதாவது தீவிரவாதிகள் மற்றும் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அளித்தவர்கள் இவர்கள் கொல்லப்பட்டதா இந்தியா தரப்பில் சொல்லப்பட்டது. நீதி நிலைநாட்டப்பட்டது அப்படின்ற வாசகத்தோட பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இந்த தகவல் வெளியிட்டாங்க. அத்தோட விஷயம் முடியலைங்க. இந்தியாவுடைய தாக்குதல் அடுத்து பதில் தாக்குதலை பாகிஸ்தான் இராணுவம் மேற்கொண்டது. அதாவது மேற்கு பகுதியில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த மேற்கு பகுதி இருக்கு இல்லையா, அது எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதி. இந்த இடத்துல அவங்க எல்லை தாண்டி ஊடுருவ முயற்சித்தாங்க. வான்வழியாகவும் ட்ரோன்கள் மூலிமா தாக்குதல் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 26 நகரங்களை குறிவைத்து 36 இடங்களில் இந்த ஊடுருவல் முயற்சிகள் நடந்தது. இதை அத்தனையும் வெற்றிகரமாக இந்திய இராணுவம் முறியடித்தாங்க. ஓரிரு இடங்களில் பாகிஸ்தான் தரப்புலேருந்து பீரங்கி தாக்குதல்கள், ஷெல் தாக்குதல்லாம் நடந்தது. அதில் ஒரு சிலர் கொல்லப்பட்டனர். சில இடங்களில் பாதுகாப்பு மீறி தாக்குதலில் நாம் காயமடைந்தது உண்மைதான். இது போரில் தவிர்க்க முடியாத ஒன்று. இந்த சூழ்நிலையில் பதில் தாக்குதலை இந்தியாவும் நடத்துது. அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த உணவு கேந்திரமான கரியான், ஜல்ஜால் ஷெட்டி, இந்த மாதிரி முக்கியமான இடங்கள், அதை தாண்டி நள்ளிரவு நேரத்தில் ட்ரோன் தாக்குதலையும் இந்தியா மேற்கொண்டது. பதிலுக்கு அவங்களும் தாக்குதல் நடத்துகிறாங்க. இப்படி மாறி கடந்த 4 நாட்களாக தாக்குதல் நடந்துட்டு இருக்கும்போது இது அதிகப்படியான ஒரு போராக மாறிடுமோ, ஒட்டுமொத்த நாட்டையும் பாதிக்குமோ, இந்தியாவில் இருக்கிற 145 கோடி மக்கள், பாகிஸ்தானில் இருக்கிற 25 கோடி மக்களும் பதற்றத்திலே இருந்தாங்க. இந்த போர் எப்படி முடிவுக்கு வரும், யாராச்சும் இதை மத்தியஸ்தம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் சத்தமே இல்லாமல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் தொலைபேசியிலேயே அழைத்து 2 நாட்டு உயரதிகாரிகிட்ட முக்கியத்துவமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார். அதாவது அவருடைய சோஷியல் மீடியா பக்கமான த ட்ரூத் அப்படின்ற சோஷியல் மீடியா பக்கத்தில் அவரே குறிப்பிட்டது போல் நேற்று இரவு முழுவதும் 9ஆம் தேதி இரவு முழுவதும் 2 நாட்டு உயர் அதிகாரிகள்கிட்ட அவர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார். இந்த போர் இந்த போர் எப்படி முடிவு கொண்டு வருது, இதனால் இருதரப்பில் ஏற்படைய பாதிப்புகள் என்ன, வர்த்தக உறவை மேம்படுத்துறதுக்கான வழிகள் நோக்கி நம்ம ஆராயாமல் இந்த போரில் ஈடுபடுவதனால ஏற்படக்கூடிய இழப்புகள் என்ன, இதனால் யாருக்கு ஆதாயம், இப்படி பல்வேறு விதமான ஆலோசனைகளும் பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றிருக்கு. இதுக்கு முழுசாக ஒப்புக்கொண்டிருக்காங்க. அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் ஓகே மத்தியஸ்தம் செய்கிறீங்க, இது ஒரு நல்ல விஷயம்தான், 2 பக்கமும் இழப்புகளுக்கு நாங்கள் தீவிரவாதத்தை எந்த வடிவில் இருந்தாலும் எதிர்ப்போம் என்றது தான் இந்தியாவோட நிலைப்பாடு. போருக்கு நாங்கள் ஒன்றும் விரும்பவே இல்லை, பாகிஸ்தான் தான் முதலாவதாக அந்த விஷயத்தை ஆரம்பிச்சுது அப்படின்றத இந்த பேச்சுவார்த்தையில் இந்தியா பதிவு பண்ணியிருக்கு. பதிலுக்கு பாகிஸ்தான் நாங்கள் எங்களை தற்காத்துக் கொள்றதுக்காக தான் நாங்கள் தாக்குதல் பண்ணுன்ற ஒரு விஷயத்தையும் அவங்க முன்னெடுத்திருக்காங்க. பிறகு 2 தரப்பையுமே சமாதானப்படுத்தி முழுமையான உடனடியான போர் நிறுத்தத்துக்கு ஃபுல் அண்ட் இம்மீடியட் சீஸ்ஃபயர் இந்த வார்த்தையை தான் டொனால்ட் ட்ரம்ப் பயன்படுத்துகிறாரு. அத்தகைய ஒரு போர் நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படின்ட்டு 2 தரப்புலையும் சொல்லப்பட்டிருக்கு. இதனை இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளரான விக்ரம் மிஸ்ரி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கார். அதாவது 7ஆம் தேதி நள்ளிரவு 1 மணிக்கு தொடங்கிய இந்த போரானது 10ஆம் தேதி மாலை 5 மணியோட முடிவுக்கு வருது. இந்த தகவலை இராணுவத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இராணுவத்தை சேர்ந்த உயரதிகாரியும் 3:35 மணிக்கு பிற்பகல் 3:35 மணிக்கு தொலைபேசி வழியே பேசி உறுதிப்படுத்தியிருக்காரு அப்படின்ற தகவலை விக்ரம் மிஸ்ரி வெளியிட்டிருக்கார். இதனால் 4 நாட்களாக நடந்து வந்த இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் கண்டிப்பாக முடிவுக்கு வந்திருக்கு. 2 தரப்புலையுமே இது அப்பாவி பொதுமக்கள் இதை முக்கியமாக வரவேற்கிறாங்க. ஆனால் தீவிரவாதிகளை வேறு இருப்போம் என்ற இந்தியா நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்றுதான் பேச்சுவார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு. அதேபோல் இந்திய தரப்பில் விக்ரம் மிஸ்ரி சொன்னது போல் பாகிஸ்தான் தரப்புலையும் அந்த நாட்டு இராணுவ மேஜர்கள் இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த மத்தியஸ்தில் ஈடுபட்ட அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோவும் அவர் தன்னுடைய அதிகாரப்பூர்வமான சமூக வலைதள பக்கத்தில்
2 நாடுகளும் முன் வந்திருக்கு. பிரதமர் மோடி மனமும் வந்து நாங்கள் கொண்டு வந்த மத்தியஸ்தத்தை ஏற்றுக்கிட்டாரு. அதே போல் பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீஃபும் எங்களுடைய கோரிக்கைகளை செவிச்சாச்சு இதனுடைய போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு மதிப்பு கொடுத்துருக்காரு. அதனால் தெற்காசிய பிராந்தியத்தில் ஒரு அமைதி திரும்பி இருக்கிறத நான் வரவேற்கிறேன்ட்டு அவரும் சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்தமாக பார்த்தா இந்த போரால் யாருக்கு ஆதாயம் அப்படின்னா சீனா தான் பாகிஸ்தானுக்கு அதிகப்படியான ஆயுதங்களை வழங்கிட்டு வருது. ஒருவேளை சீனாவுடைய வல்லாதிக்கத்தை கட்டுப்படுத்தும் விதமாக கூட பாகிஸ்தான் அமெரிக்கா இதில் ஈடுபட்டிருக்கலாம் இந்த மத்தியஸ்தத்துக்கு. எந்த வகையில் இருந்தாலும் கொல்லப்பட்டவர்களுக்கு, அதாவது பெஹல்காமில் கொல்லப்பட்ட அந்த 26 பேருக்கான நீதியை ஏற்கனவே இந்தியா நிலைநாட்டி விட்டது. அது அடுத்தடுத்த போர்ன்றது புதிய புதிய உயிரிழப்புகளுக்கு தான் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அது அமெரிக்காவோட தலையீட்டால் இப்போ முடிவுக்கு வந்திருக்கிறது. 2 நாட்டு அப்பாவி பொதுமக்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இனிமேலாவது எல்லை கட்டுப்பாட்டு கூட்டம் மதிக்கணும், தீவிரவாத ஊடுருவலை நிறுத்தணுன்ற ஒரு முடிவுக்கு பாகிஸ்தான் வரணும். இந்தியாவும் தன்னுடைய எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் மிக தீவிரமாக கண்காணித்து அடுத்தடுத்த விஷயங்களை நடக்காமல் பார்த்துக்கணுன்றதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. வருகின்ற 12ஆம் தேதி இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடைய இராணுவ மேஜர் ஜெனரல் வந்துட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறாங்க. இது எப்படி சுமூகமாக கையாளுறதுன்றது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையாக நகரப்போகுது. ஸோ எப்போ பேச்சுவார்த்தை டேபிளுக்கு ஒரு விஷயம் வந்துடுச்சோ அப்போவே அதுக்கான போர் நிறுத்தத்துக்கான அறிகுறி தான். அதுவும் இல்லாமல் தேதி குறிப்பிட்டு நேரம் குறிப்பிட்டு இருப்பதால் இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த 4 நாட்களாக நடைபெற்று வந்த போரானது 10ஆம் தேதி மாலை 5 மணியோட முடிவுக்கு வருகிறது. ஒரு இந்தியாவின் குடிமகனாக இதை நம்ம வரவேற்போம். நன்றி, வணக்கம்.